கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்லும். வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம். இந்த அதிகாரத்தில் 2 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 23வது வசனம், 32வது வசனம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் 23வது வசனமும் 32வது வசனமும் வாசிக்கலாம். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 32வது வசனம், மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் வாசித்த இந்த வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். துன்மார்க்கனுடைய சாவை நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறதில்லை. அவன் தன்னுடைய வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதுதான் ஆண்டவருக்கு பிரியம் என்பதை ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார். பாருங்க, எப்பொழுது ஒரு ஆவிக்குரிய மரணம் ஒரு மனுஷனுக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால், தேவனை விட்டு வழி விலகும் போதுதான் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய மரணங்கள் ஏற்படுகிறது. ஆவிக்குரிய மரணம் ஏற்படுகிறது வெளியே யாருக்குமே தெரியாது. அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் உயிரோடு இருந்தவர்கள் ஆயிருந்தும் அவர்கள் செத்தவர்கள் ஆயிருந்தார்கள். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், இந்த மரத்தின் கனியை நீங்கள் புசிக்கிற நாளில் சாகவே சாவீர்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லியிருந்தார். ஆனாலும் அவர்கள் அந்த கனியை புசித்த பின்பாக அவர்கள் செத்தது போல் காணப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த மரணம் ஆவிக்குரிய மரணமாயிருக்கிறது. வேதத்திலே ஆத்துமாவில் காணப்படுகிற மரணத்தை குறித்து நிறைய வசனங்கள் நமக்கு வாசிக்க முடியும். ஆமென். இந்த ஆத்துமாவை எப்படி உயிரடைய பண்ணுகிறது என்று சொல்லியும் வேதத்திலே வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். நம்முடைய ஆண்டவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. ஆமென். வழி மாறி போகிறவர்களை கூட மறுபடியும் தன்னுடைய வழியிலே சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவர் நம்முடைய தெய்வம். ஆமென். பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்பாகவே 3 முறை அவரை மறுதலித்தான். இருந்தாலும் அவனை மறுபடியும் தேடிச் சென்று அவனுடைய பெயரை விசேஷமாக குறிப்பிட்டு சொல்லி ஆண்டவர் அவனை அழைத்ததை பார்க்கிறோம். ஆமென். வழி மாறி போனவர்களை மறுபடியும் ஆண்டவர் அழைக்கிறார். ஆமென். வழி தவறி போனவர்களை மறுபடியும் ஜீவனுக்குள்ளாக, மறுபடியும் கர்த்தருடைய பாதைக்குள்ளாக ஆண்டவர் அழைக்கிறார். இந்த நாளிலே ஒருவேளை நான் கர்த்தருடைய பாதையிலிருந்து வழி விலகி இருக்கிறதை போல ஒருவேளை உங்களுக்கு தோன்றலாம். நீங்கள் அப்படிப்பட்ட வழி விலகின நிலைமையில் இருக்கிறது போல உங்களுக்கு தோன்றலாம். பரவாயில்லை, நீங்கள் மறுபடியும் ஆண்டவரிடத்திலே வருகிறதற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, விழுந்தவன் எழுந்திருக்கிறதில்லையோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விழுந்தவன் அந்த விழுந்த இடத்திலே கிடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. விழுந்த இடத்திலே இருந்து மறுபடியும் எழுந்திருக்க வேண்டும், மறுபடியும் எழுந்திருக்க வேண்டும். ஆண்டவர் அவனுக்காக வைத்திருக்கிற பாதையிலே அவன் ஓட வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் ஒரு மனுஷன் கீழே விழுகும்போது சத்ருவானவன் இனிமேல் உனக்கு வேற வழியே இல்லை, வேற வாய்ப்பே இல்லை, நீ விழுந்தது உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி சத்ருவானவன் உங்களிடத்தில் பேசிக்கொண்டே இருப்பான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிறார், துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் மறுபடியும் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இயேசுவினுடைய பாதத்தின் அருகே, இயேசுவினுடைய பக்கத்திலே மறுபடியும் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 32வது வசனத்தை வாசித்தோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய
இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் மறுபடி இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? ஆமென். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு பிரியமில்லை, சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், நிறைய நேரத்திலே பிசாசானவன் ஜனங்களுடைய இருதயத்திலே காதுகளிலே பேசுகிற விஷயம் இதுதான். இனி ஆண்டவர் உன்னை நினைக்க மாட்டார், ஆண்டவர் உன்னை மறந்து விட்டார், ஆண்டவருடைய நினைவில் நீ இல்லை, அவர் உன்னை நினைக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லி நிறைய விதங்களிலே பிசாசானவன் தேவ பிள்ளைகளோடு பேசிக்கொண்டே இருப்பான். சில நேரத்திலே ஆமென் அதை இனம் காணாத சில தேவ பிள்ளைகள் அந்த நினைவிலே இருந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை, அவன் பிழைக்க வேண்டும் என்றே ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் பிழைத்திருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய சித்தமாயிருக்கிறது. நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய சித்தமாயிருக்கிறது. நீங்கள் சுகமாயிருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய சித்தமாயிருக்கிறது. நிறைய நேரத்தில் தேவ பிள்ளைகளுடைய மனதை பாருங்க, அவங்க ஏதாவது ஒரு காரியம் அவங்களுக்கு வேணும்னா, இது ஆண்டவருக்கு சித்தமா, இது ஆண்டவருக்கு சித்தமா, இது ஆண்டவருக்கு சித்தமா என்று சொல்லி எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சித்தமா என்று கேட்டுக்கொண்டிருப்பார்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து செயல்படுவது என்பது மிகவும் அவசியமானது, மிகவும் முக்கியமானது. ஆனால் சில காரியங்களுக்கு நாம் தவறாய் அதை புரிந்து கொண்டிருக்கிறோம். வேத புஸ்தகத்திலே ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு குஷ்டரோகியான மனுஷன். அவனுடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபத்திற்குரிய வாழ்க்கையாயிருந்தது. இந்த மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்து அந்த ஊரில் இருக்கிறார் என்று தெரியும், அவர் சுகப்படுத்துகிறவர் என்று தெரியும், அவரால் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற அறிவு அவனுக்கு இருந்தது. ஆனால் இவனுக்குள்ளே ஒரு கேள்வி இருந்தது. என்னவென்று சொன்னால், ஓ, நான் சுகமாகிறது ஆண்டவருக்கு சித்தமா? ஆமென். நான் நல்லாகிறது ஆண்டவருக்கு சித்தமா? என்னுடைய வாழ்க்கை செழிப்பாகிறது ஆண்டவருக்கு சித்தமா என்று சொல்லி நிறைய கேள்விகள் அவனுக்குள்ளே இருந்தது. ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே போய் என்னை சுகமாக்கும் என்று சொல்வதற்கு பதிலாக அவரிடத்திலே போய் சொன்னான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொன்னான். உமக்கு சித்தமானால் மாத்திரம் என்னை சுத்தமாக்க வேண்டும் என்று சொன்னான். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. ஹல்லேலூயா. எனக்கு சித்தம் உண்டு. ஆமென். எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? ஓ, நான் சுகம் அடைகிறது ஆண்டவருக்கு சித்தமா? நான் வாழ்க்கையிலே ஆமென் செழிப்படைகிறது ஆண்டவருக்கு சித்தமா? நான் அடுத்த நிலைக்கு போகிறது ஆண்டவருக்கு சித்தமா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. ஹல்லேலூயா. எனக்கு சித்தம் உண்டு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எனக்கு சித்தம் உண்டு, நான் உன்னை பெருக பண்ணுவேன். எனக்கு சித்தம் உண்டு, நீ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நீ போவாய். ஹல்லேலூயா. ஆமென். பிசாசானவன் நிறைய நேரங்களிலே இப்படிப்பட்ட கேள்விகளை நமக்குள்ளே கொடுத்து கொண்டே இருப்பான். சோ பிசாசானவன் நிறைய நேரங்களில் இப்படிப்பட்ட கேள்விகளை தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தில் விதைத்து கொண்டே இருப்பான். இப்படி சந்தேகப்பட்டு ஆண்டவருக்கு சித்தமா 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 என்று யோசித்துக் கொண்டே தங்களுடைய வாழ்நாளை கழித்தவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். பாருங்க, சங்கீதம் 101வது சங்கீதத்திலே 2வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 101வது சங்கீதம் 2வது வசனம், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். நீங்க நடக்கிற பாதை உத்தமமானது தான், ஆனால் அதற்குள்ளே விவேகமாய் நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. விவேகம் என்றால் என்ன? வருங்காரியத்தை பற்றின புரிதல். விவேகம் என்றால் வரும் காரியங்களை பற்றி அறிந்து வைத்திருக்கிறது தான் விவேகம். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். அங்கே பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், உன்னை போல ஞானமும் விவேகமும் உள்ள மனுஷன் என்று சொல்லி யோசேப்பை பார்த்து பார்வோன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன் யோசேப்பை பார்த்து விவேகம் உள்ளவன் என்று அவர்கள் சொன்னார்கள்? ஏனென்று சொன்னால் யோசேப்புக்கு வரும் காலத்தை குறித்த அறிவு இருந்தது, அதனால் தான் அவனை விவேகம் உள்ளவன் என்று சொன்னார்கள். சோ விவேகம் என்கிற வார்த்தை வேதத்தில் நீங்கள் எங்கே வாசித்தாலும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், வரும் காலத்தை அல்லது வரும் காரியத்தை குறித்த புரிதலை நீங்கள் பெற்றவர்கள் என்று அர்த்தம். சோ உத்தமமான வழியிலே நீங்கள் விவேகமாய் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
அப்போ துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதுபோல சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. தேவனாலே அன்றி அல்லது இயேசு கிறிஸ்துவினாலே அன்றி வேறொருவராலும் நமக்கு இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய இயேசுவினுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இரட்சிக்கிற வல்லமை உண்டு. ஆமென். பாவங்களிலிருந்து நம்மை இரட்சிக்கிறவர், சாபங்களிலிருந்து நம்மை இரட்சிக்கிறவர், வியாதியிலிருந்து நம்மை இரட்சிக்கிறவர், விடாப்பிடியான கவலைகளிலிருந்து நம்மை இரட்சிக்கிறவர். சில கவலைகள், சில கண்ணீர்கள் நம்முடைய வாழ்க்கை விட்டு போகாததாகவே இருக்கும். பல நாட்கள் ஒரே காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் அநேகர், பல வருஷங்கள் என்று கூட சொல்லலாம். ஆமென். கடந்த காலத்திலே நடந்த நிகழ்வுகளை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள் அநேகர். அதன் மூலமாக சாப்பிடாமல் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டே இருக்கிறவர்கள் அநேகர். அது மாத்திரம் அல்ல, ஆமென், கடந்த காலங்களில் நடந்த சில நிகழ்வுகளை நினைத்து தங்களுடைய உடலை வருத்தி கொள்ளுகிறவர்கள், சாப்பிடாமல் உடலை வருத்தி கொள்ளுகிறவர்கள் அநேகர். இவைகள் எல்லாம் பிசாசினுடைய கண்ணிகளாக இருக்கிறது. ஆண்டவர் இப்படிப்பட்ட கட்டுகளில் இருந்து நம்மை விடுவிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கடந்த நாட்களில் ஆமென் நடந்த சில காயங்களினாலே, பட்ட சில காயங்களினாலே, இருதயத்திலே பட்ட சில காயங்களினாலே, ஆமென், ஒருவேளை நீங்கள் கட்டப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை விடுவிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். சிலர் கடந்த நாட்களிலே அவர்களுக்கு நடந்த தோல்வியை நினைத்து கொண்டு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். நான் இப்படி தோற்று போய்விட்டேனே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். இந்த நாளிலே ஆண்டவர் அப்படிப்பட்ட தோல்வியின் ஆமென் கட்டுகளை எல்லாம் மாற்றி ஒரு ஜெயத்தின் பாதைக்குள்ளாக, ஒரு வெற்றியின் பாதைக்குள்ளாக உங்களை நடத்த ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். ஆமென். சில நேரங்களில் நமக்கு நிந்தைகள் வரலாம், சில அவமானங்கள் நமக்கு வரலாம், சில கண்ணீர்கள் நமக்கு வரலாம். இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆமென், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்பதாக இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆமென். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்மை இரட்சிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நிறைய நேரங்களிலே நம்முடைய கவலைகளை போக்கிக் கொள்வதற்காக, ஆமென், நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய வருத்தங்களை போக்கிக் கொள்வதற்காக வேறே காரியங்களில் நம்முடைய மனதை செலுத்துகிறது உண்டு. அப்படி நம் மனதை செலுத்தும் போது அந்த காரியங்கள் நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சமாதானத்தை நமக்கு தராது, நிரந்தரமான ஒரு விடுதலையை நமக்கு தராது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நீங்கள் வருவீர்களே ஆனால் அந்த பாரத்தை, அந்த கவலையை, அந்த தோல்வியை, அந்த காரியத்தை, நிந்தையை இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் நீங்கள் சொல்வீர்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை அதினின்று இரட்சிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து மாத்திரம் தான் இரட்சிப்பார் என்று சொல்லி. இல்லை பிரியமானவர்களே, ஆமென், உங்களுக்கு உற்ற சகோதரனாய், உற்ற சகோதரியாய், உங்களுக்கு நல்ல ஒரு தாயாய், நல்ல தகப்பனாய், உங்களுடைய எதிர்காலத்தை எடுத்து நிறுத்துகிற ஒரு நல்ல ஒரு தலைவனாய் இயேசு கிறிஸ்து இருக்க முடியும். உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து உங்களை நடத்த அவருக்கு முடியும். ஆமென். நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், நீங்கள் அவருக்கு உங்களை விட்டு கொடுக்க வேண்டும். அவருடைய செய்கைக்கு, அவருடைய சித்தத்திற்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். எப்படி நாம் ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை விட்டு கொடுப்பது? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும். உம்முடைய சித்தத்திற்கு என்னை நான் விட்டு கொடுக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், ஆண்டவருடைய சித்தம் எது, எப்படி நடக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல வேண்டும், ஆண்டவரே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் போய் கொண்டிருக்கிற பாதை எப்படிப்பட்ட பாதை என்று எனக்கு தெரியவில்லை. சுற்றிலும் எல்லா புறத்திலும் நெருக்கத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும்
வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய கரத்திலே உங்களை நீங்கள் விட்டு கொடுப்பீர்களே ஆனால், ஜெபத்திலே அப்படி சொல்லி ஜெபிப்பீர்களே ஆனால், நீங்கள் சிதறி போகிறதற்கு, வழி தப்பி போகிறதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை அனுமதிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் உங்களை அனுமதிக்க மாட்டார். அவருடைய சித்தத்தின்படி மாத்திரம் உங்களை நடத்துகிறதற்கு அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் பாவத்திலிருந்து மாத்திரம் ரட்சிக்கிறவர் அல்ல. ஆமென். இந்த உலகத்தின் கவலைகள், உலகத்தின் பாரங்கள், உலகத்தின் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றிலும் இருந்தும் ஆண்டவர் நம்மை விடுவிக்க அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். அடுத்ததாக வாசிக்கலாம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை போல ஒரு வல்லமையுள்ள ஒரு ஆயுதம் எங்கேயுமே இல்லை. ஆமென். ஒருவேளை ஏதாகிலும் காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருப்பீர்களே ஆனால், இயேசுவினுடைய இரத்தத்தை நீங்கள் வாய் திறந்து உச்சரிக்கும் போதே அவருடைய வல்லமை அந்த இடத்திலே வெளிப்படும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் இருக்கிற வீட்டிலே அல்லது நீங்கள் உங்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது காரியத்திலே பயம் உங்களை ஆட்கொள்ளுமே ஆனால், நீங்கள் கையில் எடுக்க வேண்டிய வல்லமையுள்ள ஒரு ஆயுதம் என்னவென்று சொன்னால் இயேசுவின் இரத்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பிசாசு இருக்கான் பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு முன்பாக அவனால் நிற்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமைக்கு முன்பாக பிசாசின் கிரியைகள் செல்லுபடியாகாது. ஆமென். சிலுவையிலே சாத்தானுடைய தலையை நசுக்கினவர் நம்முடைய ஆண்டவர். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் இயேசுவினுடைய இரத்தத்தை நல்ல வாய்களை திறந்து ஆமென் உச்சரிக்கும் போதே பயங்கள் உங்களை விட்டு மாறும். ஆமென். நீங்க யார்கிட்டையும் போய் எனக்கு இப்படி பயம் இருக்கு, பயமா இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்ன பிரச்சனைனாலும் வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லுங்க. நல்ல தெளிவா சொல்லுங்க, பலமுறை சொல்லுங்க. ஆண்டவருடைய இரத்தம் ஆமென், அது பரிசுத்தம் உள்ள இரத்தம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்படிப்பட்டது? ஆமாம், பரிசுத்தம் உள்ளது. மரியாள் என்கிற அந்த கன்னிகை கர்ப்பவதியான போது பரிசுத்த ஆவியினாலே அவள் கர்ப்பவதியானாள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கர்ப்பவதியாக இருக்கிற அந்த கன்னிகையினுடைய வயிற்றிலே ஆமென் இந்த சிசு வளர்ந்தது. இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பரிசுத்தம் உள்ள அந்த தேவனுடைய பிள்ளை ஆமென் வளர்ந்தது. எந்த ஒரு மனுஷனுடைய தொடர்பில்லாத ஒரு பரிசுத்தமான ஒரு விஷயம் அது. ஆமென். அதற்குள்ளே இருந்த இரத்தம் பரலோகம் சம்பந்தப்பட்ட இரத்தம். ஆமென். இந்த இரத்தத்தை ஒரு மனுஷன் நன்றாக அறிந்து வாய் திறந்து அவன் உச்சரிக்கும் போது அவனுடைய பாவங்கள் கழுவப்படும், அவனுடைய பயங்கள் மாறும். ஆமென். யாராவது மேலே இந்த இரத்தத்தை நீங்கள் சொல்லி ஜெபிப்பீர்களே ஆனால் அவர்களுக்கும் சுகம் உண்டாகும். அவர்களை கட்டியிருக்கிற பயங்கள் மாறும். ஆமென். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை அவர்கள் பிரச்சனைகள் அனுபவிப்பார்களே ஆனால் நீங்கள் வாய் திறந்து சொல்ல வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுவதாக, அவருடைய குடும்பங்களில் தெளிக்கப்படுவதாக, அவருடைய பிள்ளைகள் மேல் தெளிக்கப்படுவதாக என்று நீங்கள் சொல்லுகிற மாத்திரத்திலே ஆமென் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள இரத்தம் அங்கே கிரியை செய்கிறதை உங்களால் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய குமாரனாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உலகில் உள்ள எல்லா இரத்தத்திற்கும்
உங்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட வல்லமை இல்லை. உங்களுடைய இரத்தத்தில், என்னுடைய இரத்தத்தில் இப்படிப்பட்ட வல்லமை இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தில் இப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானதை பேசுகிற இரத்தம். அன்றைக்கு காயின் ஆபேலை கொன்றான். காயின் தன் சகோதரனாகி ஆபேலை கொன்ற போது ஆபேலினுடைய இரத்தம் இந்த பூமியிலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டது. ஆமென். ஆபேலினுடைய இரத்தம் கூப்பிட்டதை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறதாய், ஆமென், நன்மையானவைகளை நமக்காய் செய்கிறதாய் இருக்கிறது. இந்த பூமியில் தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டது. இந்த பூமியில் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் வடிக்கப்பட்டது. ஆமென். இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சிந்தப்பட்டதினாலே, ஆமென், இன்றைக்கும் அந்த இரத்தம் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இயேசுவின் இரத்தம் எனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. நான் ஜீவனோடு இருக்கிறதற்கு, ஆமென், ஒரே ஒரு ரகசியம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கும் இயேசுவின் இரத்தம் எனக்காய் பரிந்து பேசுகிறது. ஏலாபா கூடமரா சியாகபரா இப்பட்டு சவரகதியா, ஆமென். இயேசுவின் இரத்தம் நமக்காய் பரிந்து பேசுகிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய இரத்தம் நமக்காய் பரிந்து பேசுகிறதாய் இருக்கிறது. ஆமென். அடுத்ததாக பாருங்க, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை எழுதின மனுஷன் பாருங்க, அன்பின் சீஷன் என்று அறியப்பட்ட யோவான் தான் இதை எழுதுகிறார். அன்பின் சீஷன், இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் சீஷன். ஆமென். நீங்கள் வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய நெருங்கின சீஷனாக இருந்தவர்களில் இந்த யோவானும் ஒருவர். 3 பேர், பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய 3 பேர் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நெருங்கினவர்கள். அதில் இந்த யோவான் இன்னும் இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகம் நெருக்கமானவர். இயேசு கிறிஸ்துவினுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவர் இந்த யோவான். இயேசு கிறிஸ்துவினுடைய மார்பில் சாய்ந்து அவருடைய இதய துடிப்பை கேட்டவர் இந்த யோவான். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த யோவானை மாத்திரம் தனக்கு பக்கத்தில் வைத்திருந்தார்? ஏனென்று சொன்னால் சரித்திரங்கள் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அவருக்கு இருந்த 12 சீஷர்களிலே மிகவும் வயது குறைந்த ஒரு சீஷன் தான் இந்த யோவான் என்கிற சீஷன். வெறும் 14 வயது தான் அப்பொழுது, ஆமென், இவருக்கு ஆகியிருந்தது. இயேசு கிறிஸ்துக்கு 30-31 வயது ஆகும்போது இவருக்கு வெறும் 14 வயது. எல்லா சீஷர்களை பார்க்கிலும் மிகவும் சிறிய வயதுள்ள ஒரு மனிதனாய், ஒரு சீஷனாய் தான் இவர் இருந்தார். அதனால் தான் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து இவரை தம் பக்கத்திலே வைத்து கொண்டார். அவர் தான் எழுதுறாரு பாருங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்ம பாவங்களை நம்ம அவர்கிட்ட சொல்லிட்டோம்னா, அவர்கிட்ட சொல்லி அறிக்கையிடும் போது பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை பாவ பாரத்தினால, கடந்த நாட்களில் நடந்த பாவ பாரத்தினால நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா அந்த பாரத்தை நீங்கள் சுமக்க தேவையே இல்லை. ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு அவருடைய சமூகத்தில் சொல்லி நீங்கள் அறிக்கையிட்டால் போதுமானது. உங்களுடைய எல்லா பாவங்களையும், ஆமென், அவர் போக்குகிறதற்கு, நீக்குகிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென். பாவிகளாய் இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, நாம் பாவிகளாய் இருக்கும்போது கிறிஸ்து நமக்காய் மரித்தார். நீங்க சொல்லுங்க, ஆமென், நீங்க யாருக்காக உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் போது அந்த உதவிக்கு பாத்திரனாய் அந்த குறிப்பிட்ட மனிதன் நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் யாருமே அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டோம். ஏனென்று சொன்னால் நம்முடைய உதவிக்கு பாத்திரனாய் அந்த குறிப்பிட்ட மனிதனோ அல்லது மனுஷியோ நடக்கவில்லை.
இல்லை, அதனால் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில், ஹல்லேலூயா, ஆமென், நாம் பாத்திரர்களாய் இல்லாத போது, ஆமென், தேவனுக்கு தூரராய் நாம் இருந்த போது வேதத்திலே வாசிக்கிறோம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, ஆமென், நாம் பாவிகளாய் இருந்த போது தான் கிறிஸ்து நமக்காய் மரித்தார். ஆமென், நம்முடைய பாவங்கள், ஆமென், அந்த கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினாலே கழுவப்படும்படி அவர் நமக்காக தம்முடைய இரத்தத்தை அவர் சிந்தினார். அவருக்கு தாங்க முடியாத வேதனை இருந்தது, அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கி போகட்டும் என்று சொல்லி தான் கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபித்தார். வேதத்திலே அப்படி நாம் வாசிக்கிறோம். அவரால் தாங்கக்கூட முடியாத அளவிற்கு அவ்வளவு பாரமான ஒரு விஷயமாக இருந்தது. ஆனாலும் அந்த சிலுவையிலே அவர் நம்மை நினைத்து கொண்டார். அந்த கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கும் போது அவருடைய பார்வைக்கு நீங்களும் நானும் மாத்திரமே தெரிந்தோம் என்பது தான், ஆமென், அசைக்க முடியாத ஒரு உண்மை. ஆமென், வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆமென், நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் காயப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அன்பு என்று சொல்லும்போது, ஆமென், அதை காண்பிக்கும் போது தான் அது மிகவும் உண்மையாக மாறுகிறது. அன்பை காண்பிக்கும் போது தான், நான் ஒருவர் மேல் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்வதை விட அந்த அன்பை நாம் வெளிப்படுத்தி காண்பிக்கும் போது தான் அது ரூபகரமாக்கப்படும் போது தான் அது முழுமையடைகிறது. இயேசு கிறிஸ்து என்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கவில்லை, ஜீவனை நமக்காக கொடுத்தார். சிலுவையிலே நமக்காக தம்முடைய சொந்த ஜீவனை, இரத்தத்தை தந்துதான் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுபோல யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17-18 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று என்பதா எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த பூமியை அழிக்கும்படி அல்ல இயேசு கிறிஸ்து வந்தது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்பதாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தை இரட்சிக்கும்படி, உலகில் உள்ள மனிதர்களை இரட்சிக்கும்படி தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து வெளிப்பட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதே இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பொதுவாகவே ஒரு மனிதனை, இந்த உலகத்தில் யாராவது ஒரு மனிதரை எடுத்து பாருங்கள், அப்படி வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், தோல்விகள், எதிர்காலத்தை பற்றின பயங்கள், இன்னும் என்ன செய்வேன் என்ற கேள்விகள், இப்படிப்பட்ட பல காரியங்கள் நிறைந்துதான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது முதலாவதாக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவனுடைய பாரங்களை எல்லாம் அவர் தாம் சுமந்து கொண்டு அவருடைய லெகுவான பாரத்தை தூக்கி நம்மேல் என்ன செய்கிறார், வைக்கிறார். அவர் அழைக்கிறதை பாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஆமென், வருத்தத்தோடு இருக்கிறவர்களே, வருத்தப்பட்டு அனுதினம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இளைப்பாறுதலை தருவேன் என்பதாய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆமென். தம்மை பின்பற்றி வந்த ஜனங்களுக்கு இயேசு போதித்த வார்த்தைகள் எல்லாம் நினைத்து பாருங்கள். வேத புஸ்தகத்திலே, அதுவும் குறிப்பிட்டு அந்த சுவிசேஷ புஸ்தகத்திலே நீங்கள் பாருங்கள், அங்கே சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். ஆமென். காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும்
இல்லை, நூற்கிறதும் இல்லை. ஆனாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு ஆண்டவர் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய ஆட்கள் பாருங்க, நாளை தினத்தை குறித்து கவலைப்படுறதே இல்லை. அவங்க 4 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற குறித்து கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, இது எப்படி இருக்கும், நான் எப்படி இருப்பேன், என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டே இருப்பார்கள். பிரியமானவர்கள், நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்காக திட்டம் பண்ணி இருக்கிறார். அதன்படியே உங்களுக்கு செய்து முடிப்பார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்முடைய வருத்தங்களை எல்லாம், பாரங்களை எல்லாம் அவர் சுமந்திருக்கிறபடியினாலே, ஆமென், அவருடைய லெகுவான பாரங்களை நாம் சுமந்து அவருக்கு பின்பாக போக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியாக தெரிந்த ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். அவரே நம்முடைய வழியாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வழியாய்த்தான் நாம் பிதாவை சென்றடைய முடியும். இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் நாம் நித்திய ஜீவனை அடைய முடியும். அவராலே அன்றி வேறொரு வழி நமக்கு இல்லை. அவரே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடங்களை சில நிமிடங்கள் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை குறித்து நம்மோடு ஆண்டவர் இடைப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். நம்முடைய கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் தந்திருக்கிறார். எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த நமக்கு இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். சில நிமிடங்கள் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஓ, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக, பேசினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.